அனைவருக்கும் தெற்கத்திமன் பிரதாபின் வணக்கங்கள். இணையதளம் முழுக்க பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் குறித்து மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனங்கள், சாதி வெறியன் மத வெறியன் அப்படின்னு போட்டு கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க சோகால்டு முற்போக்குவாதிகள், சாதி ஒழிப்பு போராளிகள். சரிங்க, அவர் வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துறாரு. ஏங்க, நாங்க போனது அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, ஒரு பேச்சு பட்டிமன்ற பேச்சுக்காண்டி போயிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 2ஆம் 3ஆம் தேதி வாக்குல போயிருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம தமிழ் உறவுகள் வந்து எல்லாரும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லமா, சாப்பாடு சூப்பரா இருக்கு, செட்டிநாடு உறவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. நீங்க செட்டிநாடு கேட்டிருக்காரு, அவர் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு நீங்க செட்டியாரா அப்படின்னு கேட்ட மாதிரி விழுந்துருச்சு போல இருக்கு. அது ஒரு பெண், ஒரு தங்கை. அத பிப்ரவரி 10ஆம் தேதி வந்து இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகேயன். அது ஏதோ இன்னொரு பேர் கிடையாது, இங்கிலீஷ்ல வருது கார்த்திகேயன் அப்படின்னு. அவருடைய ப்ரொஃபைல் இப்ப எல்லாமே போய் பார்த்தோம்னா அவர் வந்து விசிகாவோட தொடர்புடைய இருக்காரு. இப்பதான் வந்து அவர் அந்த விசிகாவுக்கு பின்னாடி இருக்கும் போதே வந்து ஓகே, இது ஏதோ சம்திங் இருக்கும். சரி, இப்ப 2ஆம் தேதி நடந்த விஷயத்த எதுக்கு உங்க 10ஆம் தேதி தாக்கல, அந்த ஒரு வாரம் ஏன் வந்து உங்க அந்த தகவலை வெளியிடல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒருவேளை இப்ப தமிழகத்துல வந்து இந்த நடக்குதுல இந்த கூட்டணி பிரச்சனை, இந்த பத்திரிகையாளர் தாக்குனது பிரச்சனை, அது மாதிரி பல பிரச்சனைகள், இந்த திரும்ப அஜித்குமார் நம்ம காவல் நிலைய பிரச்சனை, இப்படி சொல்லி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அதை திசை திருப்பத்துக்காண்டி இது போன்ற வேலைகளை செய்யறாங்களா? ஏன்னா என்னைக்குமே ஆளும் அரசு தனக்கு பாதிப்பு வரும்போது ஒன்னு ஜாதியை கையில் எடுப்பாங்க, இல்லைன்னா மொழியை கையில் எடுப்பாங்க. மொழி பிரச்சனை, சரிங்களா, இது ரெண்டே எடுப்பாங்க. அதுவா இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. சரி, இப்படி விடுவோம். சரி, இதை வந்து ஐயா சாலமன் பாப்பையா அவங்க வந்து சொல்லிருக்காரு. ஏங்க, நான் வந்து ராஜாவோட இத்தனை வருஷமா பழகிருக்கேன், அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாரதி பாஸ்கர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சுங்களா? இப்ப இப்படி பார்ப்போமே. சரிங்க, ஒருவேளை ராஜாவே சொல்லிருக்கட்டுமே, கேட்டிருந்தா என்ன தப்பு அப்படின்னு நம்ம பார்வையில கேட்போம். கேட்டிருந்தா என்ன தப்பு? ஏன்னா இதற்கு முன்னாடி எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்களே. ஐயா தமிழ்நாட்டின் ஜாதி ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயா பெரியார் அவர்கள் வந்து துறைமுருகனை பார்த்து நீங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த வாசிக அம்மாவை பார்த்து நீங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க இதெல்லாம் ஆதார வீடியோ இருக்குங்க, நான் எதுவுமே இல்லை, பூராமே ஆதார இணையதளங்கள் இருக்கு. அவங்களே வெளிப்பட சொன்னது. இதே மாதிரி ஐயா பெரியார் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, நமக்கு எதிரிகள் 4 பேர். அதுல ஒருத்தர் வந்து பார்ப்பன சமூகம், ஒருத்தர் இஸ்லாமிய சமூகம், ஒருத்தர் கிறிஸ்தவ சமூகம், இன்னொருத்தர் வந்து நமக்கும் கீழானவர் அப்படி சொல்லிக்கிறார். அந்த கீழானவர் யாருன்னு சொல்லி அன்சீமன் அடிக்கடி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த புலவு சோலை ஏறினது காரணம் இந்த சமூகங்கள்லாம் வந்து இன்னைக்கு புலவுஸ் போட்டனால ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய சோகால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதி பேரை சொல்லியிருக்காரு ஐயா. ஆனா நம்ம அவருக்கு முக்குக்கு செலவச்சு சாதி ஒழிப்பு போராளி சொல்லி கொண்டாடுறேன். எப்படின்னு தெரியல எனக்கு. சரி, ஐயா அதே கலைஞர் ஐயா வந்து எங்களை பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கேட்டாருன்னு நான் சொல்லுங்க, அண்ணன் வன்னியார் சொல்லியிருக்காரு. அப்ப அது எப்படி ஐயாவை நம்ம வந்து சாதி ஒழிப்பு போராளி சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே? அதை விடுங்க. ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு. நீங்க கடனத்துல வந்து சொல்ல நீங்க கவுடாவா அப்படின்னு ஐயா கேட்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஐயா தயாநிதி மாறன் வந்து நாங்க என்ன 3ஆம் தர மக்களா அப்படின்னு கேட்கிறாரு. டிஆர் பாலு அவங்களும் சேர்ந்துக்கிட்டு. ஐயா பொன்முடி அவர்கள் வந்து ஏமா நீ வந்து இந்த சமூகம் தானமா அப்படின்னு சொல்லி ஓசி பஸ்ல போற அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு இந்த மாதிரி அடுக்கடுக்க எவ்வளவு சொல்லிட்டு போலாமே. சரி, அதெல்லாம் பழசுங்க. இப்ப ட்ரெண்டிங்ல நாயுடு பாலம் நம்ம ஈரோடுல, ஏன்னா யாரு இப்ப தமிழக புரட்சியாளர்கள் ஏன் யாருமே கொதிக்கல? நாராயணசாமி ரெட்டி சார், நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம விவசாயிக்கு விருது கொடுத்தாங்களே, ஐயா முதலமைச்சர் கொடுத்தாங்களே, அப்பெல்லாம் ஏன்டா கொதிக்கல? முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி விருது கொடுக்குறாங்க, அப்பெல்லாம் ஏன் கொதிக்கல? ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லி 19 முறை சொன்னாரு, அப்பெல்லாம் கொதிக்கல. இப்போ வந்து திடீர்னு கொதிக்கல. அப்போ உனக்கு வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு பேரை சொன்னா உனக்கு அப்படியே வந்து கொதிக்குது. இதே மற்ற சமூகத்தினுடைய பேரை சொன்னா அப்படி நவத்துறத்தை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், சோகால் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள், முற்போக்குவாதிகள், சாதிய ஒழிப்புவாதிகள் எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது நம்ம சொல்ல இன்னைக்கு கூட ஐயா பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பது பெருமை கொள்வோம் அப்படின்னு. ஆனா இங்க ராஜாவுக்கு காட்டின எதிர்ப்பை யாருமே பாக்கியராஜ் அவர்கள் காட்டல. ஏன்? இது என்னங்க ஒரு அநீதியா இருக்கு? அப்ப இங்க தமிழ் சமூகத்தினுடைய அந்த குடிப்பெருமையை ஒழிப்பதற்கும் சமூகத்தினுடைய வரலாற்றை அழிப்பதற்குமான, ஏன்னா இந்த குடிப்பெருமை என்பது ஏங்க தமிழ் சமூகத்துல பிறந்த எல்லாத்துக்கும் குடிப்பெருமை இருக்குங்க, எல்லாரும் பேசலாம். இதை வந்து குடிப்பெருமை இல்லாத ஆளே வந்து எனக்கு புகழ் இல்லாட்டா எவனுக்கும் இருக்கக்கூடாது, எனக்கும் வரலாறுல இப்ப எவனுக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அழிக்கிற வேலையை செய்யறாங்க. அதுல நம்ம தமிழர்கள் வந்து இரையாயிரக்கூடாது. புரிஞ்சுக்கிறங்க. இதுக்கெல்லாம் அன்னை திருமாவளவன் எங்க குரல் கொடுத்தாரா ஏதாச்சும்? இதான் வந்து இதுக்கு பின்னாடி என்ன நான் சொல்லிட்டேன். ஒண்ணு இது திசை மாற்ற வேலையா இருக்கணும், இல்ல அவரோட ராஜாவை வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணிப்பாங்க, அவர் ஒத்து வராம இருப்பாரு, அதனால அவர் பேரை கலங்கப்படுத்துற வேலையா இருக்கும். இதே நடந்துட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் ராஜா அவர்கள் வந்து அந்த எஸ்ஆருக்கு எல்லாம் ஏதோ பேசினாரு. அவர் சோகால்டு வந்து ஒரு திமுக, ஏன்னா கலைஞர் பேசுறாரு, சன் டிவில தான் அவர் பேசுறாரு. சோகால்டு அவர் வந்து ஒரு திராவிட பேக்ரவுண்ட் கொண்டவராக இருக்கணும். அவரே இந்த பாடுபடுத்துறாங்க. அது மீடியாவை பார்த்து, சோசியல் மீடியா பாத்துக்குங்க, எவ்வளவு ஒரு ஆபத்தான இது வரைக்கும் அவர் அப்படி சொன்னாருன்னு எந்த ஆதாரமும் இல்லை. ராஜா வந்து இப்படி சொன்னாருன்னு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனாலும் இந்த சோசியல் மீடியா என்ன செய்யறோம், அவரை பூரா அப்படியே ஒரு சாதி முத்திரை குத்தி அவர் மேல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றோம், என்ன அசிங்கம் பண்ண முடியுமோ அதை பண்றோம்.
அப்ப இந்த சோசியல் மீடியா எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை இருக்கு. ஒருத்தர் நினைச்சா ஏற்றி விடும், ஒருத்தர் நினைச்சா இறக்கி விடும். நம்ம வந்து அதான் இந்த சமூகம் வந்து எவ்வளவு ஒரு அறிவான சமூகம் நம்ம சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டியிருக்கு. ஒரு தவறான செய்தி, ஒரு செய்தி வருது, அது உண்மையா பொய்யா, இந்த செய்தி எதுக்காண்டி பரப்பப்படுது, இதுல சம்பந்தப்பட்டவர் அப்படிப்பட்டவரா, இதுக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்காரா, எதுவுமே ஆராயலையே. ஏதோ ஒரு கடத்தாடி போட்டு எல்லாம் கடிச்சு கொதறமே அவரை. ஆனா அவங்க கடிச்சு கொதற நம்ம கிட்ட யாரும் இவ்வளவு பேர் கேட்டிருக்காங்களே, நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படமா கேட்டிருக்காங்க. அது இது நான் 2.5 வருஷம் 1008 விஷயங்கள் சொல்ல முடியும். சரிங்க, இப்படி வச்சுக்கிறோமே. இதே வந்து ஜாதி பேரை கேட்டாலும் சொல்லி கிடைக்கிறீங்க. இதே பள்ளிக்கூடத்துல ஜாதி பேர் கேட்கறாங்க, ஒரு சல்லிக்கூடத்துல உங்க சமூகத்தின் பேர் கேட்கறாங்க, வேலைக்கு போனா உங்க சமூக பேர் என்னன்னு கேட்கறாங்க, எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க. இது எப்படி பண்ணுங்க? அப்ப அங்கெல்லாம் போய் நாங்க என்ன சொல்றது? ஜாதி பேர் கேட்கறாங்கன்னா ஜாதி பேரை நீ ஒழிக்கணும்னா உங்க சர்டிபிகேட்ல ஒழி. முதல்ல சாதி சான்று எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சோக்காடு முற்போக்குவாதிகள், சாதி ஒழிப்பு போராளி எல்லாத்துக்கும் ஒரே கோரிக்கை தான், நீ ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா தமிழக அரசு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு, தீர்ப்பு வழங்கியிருக்கு. இல்லைன்றவங்க சாதி சான்று வாங்கியிருக்காங்க. ஒரு 2 பேர் நம்ம வாங்கியிருக்காங்க. ஒரு அம்மா கோவையை சேர்ந்தவங்க ரேணுகான்னு நினைக்கிறேன், ரேணுகா தெரியுது ஒரு பேரு சம்திங், நம்ம ஆனந்தி, நடிகை ஆனந்தி, அவங்க வாங்கியிருக்காங்க. நீ வாங்குப்பா. இல்ல ஜாதி ஒழிப்பு பேசுற நீ என்னைக்காச்சும் உன் பிள்ளைக்கு ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லி வாங்கிருக்கீங்களா சான்றிதழ்? யாருமே உங்களை நம்ம அண்ணன் இவர் சொல்லியிருக்காரு, நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லங்க நான் முயற்சி பண்ணாங்க முடியலங்க, பள்ளிக்கூடத்துல வந்து இந்த சான்றிதழ் தாங்க சேர்க்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நிலையை மாத்ததுக்கு யாருமே முயற்சி பண்ண மாட்டேன். சரி, சாதி ஒழிப்பு பேசுற நீங்க யாராச்சும் முதல்ல எங்க ஜாதி நான் ஒழிக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் வரீங்களா? ஏன்னா 70 வருஷம் ஜாதி ஒழிப்பு பேசுறீங்க, எந்த ஜாதியை ஒழிச்சிருக்கீங்க? சாதி சமத்துவம் தான் சாத்தியமே தவிர சாதி ஒழிப்பு சாமத்தியம் இல்லை. இது ஒரு ஏமாற்று வேலை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க தலையில முளகா அரைக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறீங்க. தமிழர் ஜாதியை ஒழிச்சிட்டீங்கன்னா யார் தமிழர் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இடஒதுக்கீடு எப்படி கொடுப்பீங்க? சமூக நீதி எப்படி பேசுவீங்க? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன தனி தொகுதி எப்படி குடிப்பீங்க? இப்படி பலது கேட்கலாம். அதனால புரிஞ்சுக்கிட்டு தமிழக நாம் வந்து தெளிவு கொள்ள வேண்டும். குடி ஒழிப்பு அப்படின்னு பேர்ன்ற பேர்வையில நம்முடைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் அழிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. என்னோட காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.